ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு சிஎஸ்ஆர் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். ஆமாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு. ஸோ நான் வந்து கன் எடுக்கலை. கன் எடுக்காமல் இருக்கிற கத்தியை வச்சு அடித்தா தான் நம்மளுக்கு அடுத்த ரவுண்ட் நல்ல கன் வாங்க முடியும். ஆமாம், இல்லைன்னா மொக்க கன்னை வாங்கிட்டு அதுக்கு அடுத்த ரவுண்டே நான் செத்துறதுக்கு நம்ம இப்படியே போயிடலாம். இந்த மாதிரி கையில் கட்டான வச்சுருந்தா ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ இங்கே ஒரு எனிமி இருக்கா, அடிக்க முடியுமா பார்ப்போம். அது அவன் அடிக்கலாம் பார்த்தா பக்கத்தில் இருக்க எனிமியாக நான் ஆகிட்டான். ஓசிக்கு இல்லை, ஒருத்தர் அடிக்க போனால் இன்னொருத்தன் ஈஸியாக வந்து மாட்டிக்கிட்டான். ஆமாம், இவன்கிட்ட கண்டிருக்கோன்னு பார்த்தா இவனை நம்மள மாதிரி போல. இங்கே ஒருத்தர் இருக்கா, டாச்சியாக போட்டாச்சு. அடுத்தலாம் அவ்வளோதான், அடுத்தாச்சு உன்னையா. இப்போ நம்மளுக்கு லைஃப் கம்மியாக இருக்கணும், உள்ளே போய் மெடிக்கிட்டு போடுவோம். ஓகே, அங்கே எனிமி அங்கே தான் இருக்கான். மெடிக்கல் போகலான்னு பார்த்தா சரி எதுக்கு கில்லு வரான்னு பார்த்தா அவனுக்கு கில்லு அடிச்சாங்க. வந்து மொதல் ஷாட் தான் அடிச்சு மொதல் ஷாட்டே எப்படி. ஸோ இது வந்து செகண்ட் ரவுண்டு. அதுவும் எதில் அடிச்சு, அதுவும் கத்தியில் அடிச்சிருந்து. ஆனவன் இப்போ வந்து நம்ம யூஎம்பி எடுத்தாச்சு. யூஎம்பி வச்சு மொத்த பேரை முடிக்கணும் இன்னைக்கு. யூஎம்பிக்கு வேற அந்த சுத்தியல் போகிற வேற போட்டு விட்டுருக்காங்க. ஆமாம், கொடூரமாக அடிக்கிறாங்க. இல்லையே உட்காந்து நல்லா ப்ராக்டிஸ் அடிச்சுட்டு போகிறோம். அப்புறம் அதான் வெளியே போய் எல்லாத்தையும் அடிக்க முடியும். நம்ம தான். சரி வாங்க வேகமாக போவோம். இனிமே வந்து இந்த ரவுண்டில் வந்து ஒருத்தர் லெஃப்ட் சைட்லேருந்து வருவான். ஆக்சுவலி என் கணிப்படி ஒருத்தர் லெஃப்ட் சைட்லேருந்து வருவான். ஆனால் இதெல்லாம் அங்கே ஒரு குளோவால் இருக்குது. மேலே போகலாமான்னு பார்த்தா அந்த பக்கம் இனிமே இருக்கலாம். நாங்கள் கொஞ்சம் பொறுமையாகவே ஆடுவோம். பொறுமை கடைன்னு பெரியதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ தான் கடைப்பிடிக்க போகிறோம். நம்ம டீமால் 2 டவுன் வச்சுட்டாங்க, நம்ம டீம் 1 டவுன். சொன்ன மாதிரி லெஃப்ட் சைடில் ஒருத்தர் வந்துட்டான். அடிக்கலான்னு பார்த்தா மண்டையிலே படம் அடிக்கும். அப்படியே ஒரு கில் வச்சாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நேடு போட்டு கொண்டுடலாம். நேராக தூக்கி போடுவோம். நேராக போயிட்டு நேடு விழுந்து நாக் ஆகிட்டான். அவ்வளோதான். ஓகே, தேர்ட் ரவுண்ட் வந்தாச்சு. இப்போ நம்ம தேர்ட் ரவுண்டில் எல்லாத்தையும் வாங்கிட்டு தேவையானதெல்லாம் வாங்குவோம். சப்போர்ட் வாங்கலை, ஏன்னா நம்மளுக்கு சப்போர்ட் வந்து பிடிக்காது அந்த அளவு. ஆனால் வாங்கலை. பிடிக்காதுன்னு நினைக்கக்கூடாது. கிளாஸ் ஸ்குவாடில் யூஸ் பண்ண பிடிக்காது, வராது. ஆமாம், இன்ஸ்டாகிராமில் நோட்டிஃபிகேஷன் வருது. ஓகே, நம்ம விளாடும்போது கண்டுக்கிற நோட்டிஃபிகேஷன் தான் வரும். ரைட்டு போம். பீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே பொறுமையாக தான் ஆடணும். ஏன்னா பீக் வந்து கொஞ்சம் எப்படி சொல்ல, அந்த பாக்ஸ்லேருந்து அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா டக்குன்னு வெளியே வந்து அடிப்பாங்க நிறையா பேர். இங்கே சுற்றி அடிப்பாங்க. ஆமாம், மட்டும் அதுக்குள்ளே போனால் ஒரு நாக்கு எடுத்துட்டாரு, கில்லு எடுத்துட்டாரு. அவன்கிட்ட வந்து டபுள் பார்ல ஆட்டையை போட்டு ஓடிட்டு இருந்தா இங்கே அங்கே பார்த்தீங்கன்னா சரியான டேமேஜ். காசாக பார்த்தா ஓசி அடிச்சிட்டான், அசிஸ்ட் போயிடுச்சு. இந்த மாதிரி டீம்மேட்லாம் நம்ம கூட இருக்கும் போது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, இவன் அடிச்சாச்சு. இவனை பார்த்தா இவனே எடுத்துட்டான். நம்மளுக்கு 1 கிலோ கிடைக்குன்னு பார்த்தா கிடச்சிருச்சு. கிலோ அடிச்சிட்டோம். இப்போ 4000 உண்டு. நம்ம முட்டைக்கு 4ன்னு ஜெயிச்சு வாசட் அடிச்சா ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லிட்டு தீயா விளாண்டுட்டு இருக்கோம். தீ தான் நம்ம சுற்றி தீ பறந்தா கூட அவசியம் இல்லை. இந்த ஃபிஸ்டில் பறக்கு பாருங்க. அது ஃபிஸ்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தீ வந்து அப்படியே வெடியோட வெடிக்குது டம்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போவோம். நேராக அந்த வீட்டுக்கு போகலாமா இல்லை சுற்றி போகலாமா யோசிக்கணும். இப்போ சர்ஃப் போர்டு வாங்கிட்டோம் ஒரு வழியாக. 360 அடிக்கணும். 360 எதுக்கு அடிக்கணும்னா சும்மா சொல்லிட்டு அவங்க அடிக்கணும். மேலே ஏறுவோம். மேலே எனிமி இருக்க மாட்டான்னு நினைக்கிறோம். அங்கே இருக்காங்க எல்லாரும். கூச்சி அடிச்சா நம்மளுக்கு கொஞ்சம் டேமேஜ். அப்படியே அங்கே ஒரு ஓசிகள் அடிச்சிட்டோம். கீழே போய் இன்னொரு ஓசிகள் அடிக்கலாம் பார்த்தா ஆல்ரெடி கீழே செக்யூர் பண்ணிட்டு கீழே போவோம். கீழே ஒரு சுடுற சவுண்ட்லாம் வேறு கிடைச்சு. க்ளோவால்லாம் வேறு போட்டுதான். அவங்க க்ளோவால் பின்னாடி எனிமி இருப்பானா? இல்லை, ஒரு ஏமாற்றத்தை போட்டாங்க நம்மளுக்கு. ஆமாம், திரும்பி சப்போர்ட் யூஸ் பண்ணி தேடுறோம். பாருங்க, நம்ம ஆல்ரெடி 3 ரவுண்ட் வச்சிட்டாங்க பசங்க. இன்னும் ஒரே ஒருத்தன் தான். அவனை நம்ம அடிப்பான், யார் அடிப்பான்னு சொல்லி பார்ப்போம். போவோம், சப்போர்ட்டில் சர்ச் பண்ணிக்கிட்டே போவோம். பறந்தாச்சு. இந்த பக்கம் எவ்வளோ மேலே தான் இருக்கான். நம்ம அங்கே இருக்கான். அந்த டீம்மேட் பக்கத்தில் இருக்கா. ஃபுட் பிரிண்ட்ஸ் காட்டுது. லெஃப்ட்டில் அந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கான். நம்ம பக்கத்துலேயே முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த வீட்டுக்குள்ளே இருக்கா. நம்ம உள்ளே போயிட்டு ஒரே அழுத்து நம்ம போய் அடிக்கிறதுக்குள்ளே நம்ம டீம்மேட் அடிச்சு முடிச்சிட்டோம். மேட்ச் முடிச்சு.